ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், எந்த இடத்துல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, நம்ம வந்து சி சைட் போகலாமா இல்லை பி சைட் போகலாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். அதே சேம் டைம் எஃப்ஐ டேட்டா என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்கு, நம்ம ஒரு ஸ்டாக்ஸ் இந்த லாஸ்ட் வீக்ல ஒரு ஸ்டாக் கொடுத்துருந்தோம், அந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் எந்த லெவலில் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டிலு. நான் நேத்து என்னோட அனாலிசிஸ்ல கிளியரா போட்டு ட்ரெண்ட் லைனும் நம்ம மாத்தி பார்த்திருந்தோம். ஓகேங்களா? இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ், இங்க ரெசிஸ்டன்ஸ், மார்க்கெட் அகைன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துனா இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம். இதுக்கு மேல மூவ் ஆனா மட்டுமே நம்ம வந்து அடுத்து அப் ட்ரெண்ட் போறதுக்கு அது வந்து 21,750 ரீஜனு, அதுக்கு அடுத்து 800 இந்த மாதிரி மேலே ஏறும் அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். இன்னைக்கு எக்ஸாக்டாவே மார்க்கெட் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியுமே சரி செல்லர்ஸோட டாமினேஷன்ல தான் இருந்தது. எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆன லெவல்ல இருந்து கண்டினியூவா மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனது வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை லெவல்லே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? எந்த ஒரு பெரிய மூமெண்டமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ராங் ஒரு கன்சால்டேஷன் லெவல் தான் நடந்திருக்கு இன்னைக்கு. சரியா? அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்குங்கிறத ஒரு வாட்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ்லயும் நான் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு சேனல் கூட போட்டு காமிச்சிருந்தேன். கரெக்ட்டுங்களா? அதாவது ஒரு ஹை லோ ஹை லோ வந்து இப்போ பிரேக் அவுட் ஆச்சுன்னா எகைன் ஒரு சின்ன ரீடெஸ்ட் நடந்துட்டு திரும்பினா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கும் அப்படி இடத்துல திரும்பாம ஸ்ட்ராங்கா மேல மூவ் ஆனா மட்டுமே நம்ம அப் ட்ரெண்ட பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? இன்னைக்கு நடந்திருக்க எக்ஸாக்ட் லெவலும் பாருங்க. நான் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல உடைச்சு ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆகுது வரைக்கும் ட்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். அதாவது 47,600 500 ரீஜன்ல. அதே மாதிரி இந்த லோ லெவல் உடைக்காத வரைக்கும் இந்த ட்ரெண்டுக்குள்ளரையும் நான் வந்து ட்ரேட் பண்ண சொல்லவே இல்லை. நேற்று அனலைஸ் வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். இந்த இடத்துல நீங்க ட்ரேட் பண்ண வேண்டாம் தான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டா அதே தான் நடந்திருக்கு பாருங்க. இங்க ரெசிஸ்டன்ஸ் எகெயின் ரெசிஸ்டன்ஸ். இப்ப என்ன ஆயிருக்கு மார்க்கெட் எக்ஸாக்டா ரெசிஸ்டன்ஸ்ல தான் நின்றுருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஒரு லோ ஹை. இப்ப இங்க பிரேக் அவுட் கொடுத்து இங்க பாருங்க கரெக்டா இந்த சப்போர்ட் பாயிண்ட் இங்க வர சப்போர்ட் பாயிண்ட் போட்டா இப்ப திரும்புற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஸோ இது கேப் அப்ல ஓப்பன் ஆகி நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்து ஸ்ட்ராங்கா இந்த லெவலுக்கு மேல போனா மட்டுமே நம்ம வந்து அடுத்து இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸா எடுத்துட்டு ப்ளே பண்ண முடியும். சரிங்களா? சரி, இப்போ வந்து நேற்று என்ன நம்ம அனலைஸ் பண்ணோம், அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நான் வந்து நிஃப்டியோட டே கேண்டில் வச்சிடறேன். எப்படின்னு இப்போ அப்ரோச் பண்ணலாம், என்ன மாதிரியான லெவல்ஸ்குள்ள நிஃப்டி மூவ்மெண்டம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ நான் வச்சிருக்கிறது டே கேண்டில் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? டே கேண்டில்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம். டே கேண்டில்ல நம்ம பார்த்துட்டு இருக்க மூவ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஹை ஒரு லோ எகெயின் ஹை இங்க லோ வந்துட்டு இப்போ மார்க்கெட் எங்க மூவ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஹையை நோக்கி. அப்போ வந்து ரெசிஸ்டன்ஸா நம்ம என்ன பார்த்தோம், ஆல் டைம் ஹை லெவலையும் அதுக்கு மேல உடைக்கிறப்ப லாங் டர்ம்ல வந்து 22,200 ரீஜன் வரைக்கும் மேல ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அப்படிங்கறத நம்ம வந்து அனலிசிஸ்ல பார்த்தோம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம நாளைக்கு அனலைசிஸ் பண்றதுக்கு எப்போ என்ன பண்ணுவோம், ஹை லோவை மார்க் பண்ணுவோம். சரிங்களா? ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை மார்க் பண்ணலாம். ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை மார்க் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் ஆல்ரெடி நம்ம வரது இந்த லைனை வச்சு இனி டேவோட ஹையை மார்க் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இனி டேவோட லோவை மார்க் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்பயும் பாருங்க நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல உடைச்சு ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆனா மட்டுமே நம்ம வந்து அடுத்த ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் நமக்கு வந்து இந்த இடம் சப்போர்ட் எகெயின் சப்போர்ட். இப்ப ப்ரீவியஸா வந்து நமக்கு எந்த இடத்துல இங்கதான் சப்போர்ட்ல இருக்கு. மார்க்கெட் திருப்பி நமக்கு வந்து ஸோ இப்போ நம்ம வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சுக்கலாம். 1 ஹவர் கேண்டில்ல இருந்து மூமெண்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க நம்ம என்ன பண்ணலாம்னா 1 ஹவர் கேண்டில்ல அப்ரோச் பண்றதுக்கு இன்னும் ஒரு ட்ரெண்ட் லைன் இதுல கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? பாருங்களேன், இந்த பாட்டம்ல இருந்து நான் இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். சரிங்களா? இது எதுக்காக நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் வரைகிறேன்னா ஜஸ்ட் பாருங்களேன், லோ ஒரு ஹை எகெயின் லோ திருப்பி ஹை வந்துட்டு மார்க்கெட் லோல இருந்து நின்றுட்டு இருக்கு பாருங்க, ஹை லெவல்ல நிக்குதா. ஸோ இது உடச்சிச்சுன்னா எகெயின் இன்னைய டேவோட ஹை லெவல் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். இந்த லெவல் வரைக்கும் மேலே ஏறிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து புல்பேக் கொடுத்து இந்த மாதிரி மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டி பார்க்கும். சரிங்களா? சப்போஸ் அப்படி இல்லைன்னா
இப்ப நமக்கு மொமெண்டம் நடந்த அதேதான். ஒரு லோ, ஹை, எகெயின் லோ, ஹை, எகெயின் லோ. இப்ப ஹைல இருந்து மார்க்கெட் திருப்பி இறங்குச்சுன்னா எங்க வரைக்கும் வரலாம்? 21,450 வரைக்கும், 480ல இருந்து 450 ரீஜன் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆனா இதுல வந்து நமக்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்ணோம். எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன். ஏன்னா ப்ரீவியஸாவே பாருங்க நம்ம இது இப்ப 2 டேஸ் அனலைசிஸ் முன்னாடியுமே நம்ம இத பார்த்தோம். கரெக்ட்டா இந்த இடத்துல வந்தோனே மார்க்கெட் என்னாச்சு? இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ரியாக்ட் பண்ணி மேல ஏறுச்சு. அந்த மாரி கேஸ் எடுத்துக்கிறப்ப நமக்கு பாருங்க, இந்த இடம் இப்ப மார்க்கெட் கீழ இறங்கி வந்துச்சுன்னா எங்க பாருங்க? கரெக்ட்டா 21,560ல இருந்து 550 ரீஜியன்ல வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்ப இந்த ட்ரெண்ட் லைன் ரியாக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரும். டவுன் சைட்ல வந்துச்சுன்னா. அப்படி இந்த இடமும் உடைச்சு கீழ இறங்குச்சுன்னா, நம்ம வரைஞ்சிருக்க இந்த ட்ரெண்ட் லைன் அது வந்து 21,470. ஸோ இங்க இருந்து மார்க்கெட் கீழ இறங்குனா 21,470 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த 470க்கு கீழே நமக்கு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறப்ப நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்க சப்போர்ட் பாயிண்டான 21,420 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகளை காமிக்கும் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் பட்சத்தில் இந்த ட்ரெண்ட் லைன். இது வந்து இன்சைடு சேனல்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய சேனல். அந்த சேனலுக்குள்ளார ஃபார்ம் ஆயிருக்கிற இன்சைட் சேனல் இது. இன்சைட் சேனலுக்கு வந்து ரியாக்ட் ஆச்சுன்னா இங்க நம்ம சொன்ன 21,550 ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆகும். இந்த இடம் உடைச்சிச்சுன்னா அடுத்து 21,470யையும் இந்த லெவலும் உடைக்குது அப்படின்னா நமக்கு வந்து 21,400 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி கேஸ் வர்றப்ப என்ன ஆகும்னா நம்ம பார்த்துட்டு இருந்தா ஒரு ஹை லோ, இந்த லோலயே வந்து இப்ப என்ன ஆகுது? சின்ன கரெக்ஷன் மாதிரி போயிட்டு இங்க வந்துட்டு இந்த லென்த் ட்ரெண்ட் லைன் இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு ஒரு கரெக்ஷன் ரீடெஸ்ட் லெவல் மாதிரி கொடுத்துட்டு இப்படி திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். செல்லிங் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் பட்சத்தில். சரிங்களா? சரி, இப்ப இதே வந்து அப்சைட் போகும் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்றதா இருந்துச்சுன்னா பாருங்க, இப்ப க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல் பாத்தீங்கன்னா நமக்கு 21,650. சரிங்களா? இன்னைக்கு ஓப்பன் ஆன ஹை லெவல் பாத்தீங்கன்னா 21,730 வரைக்கும் ஹைல இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிரேக் அவுட் தான் இந்த லெவல் ஆகும். அதாவது ரெசிஸ்டன்ஸ், இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ். இப்ப வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனா இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேல உடைக்கிறப்ப அப்ப வந்து 21,730 வரைக்கும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இந்த இடத்துல போயிட்டு கூட ஒரு சின்ன கரெக்ஷன், அதாவது இங்க இருந்து மேல ஏறிட்டு இதுல ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை கிரியேட் பண்ணிட்டு திரும்பிச்சுன்னா நல்ல ஒரு பையிங் சைட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரியா? ஸோ அப்ப வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டிய லெவல் வந்து பாத்தீங்கன்னா 21,730 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கு மேல ஃபர்தரா மூவ் ஆகுறப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? 21,800 இதையும் அதுக்கு அடுத்து ஆல் டைம் ஹை லெவலையும் வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து ஃபர்தரா மேல மூவ் ஆகுறப்ப வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட்ல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? 2 விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்சைட் சேனலுக்குள்ளார டவுன் ட்ரெண்ட் வர்றப்ப 21,550யும் அதுக்கு அடுத்து 21,470 இந்த லெவலும் உடைச்சிச்சுன்னா நமக்கு வந்து 21,400. இந்த லெவல்ல இருந்து ஒரு கரெக்ஷன் வந்துச்சுன்னா திருப்பி புல் பேக் 21,600 வரைக்கும் கொடுத்துட்டு திரும்பறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். இந்த ட்ரெண்ட் லைன் கிரியேட் பண்றதுக்கு இது செல்லிங் சைடு. இதே பையிங் சைடு ஃபோக்கஸ்னா 21,730 இன்னைய டேவோட ஹை வரைக்கும் மேல போய் ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டா நீங்க வந்து 21,800யும் அதுக்கு அடுத்து ஆல் டைம் ஹை லெவல் 21,840 இந்த ரீஜன் வச்சுக்கலாம். இதுக்கு மேல மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப 21,900யும் அடுத்து 22,000 ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து கிளியரா நிஃப்டியோட வியூ புரிஞ்சுச்சா என்ன மாதிரியான மொமெண்டம் கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டில என்ன மாதிரியான மொமெண்டம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில் வியூ சொல்றேன் நான். ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்றேன், இன்னைய டேவோட ஹை லோ லைன் நம்ம டெலிட் பண்ணிக்கிறேன். நம்ம ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் வரைகிறப்ப வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இப்போ இது வந்து ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் போட்டு பாருங்களேன். இது லோல இருந்து ஒரு ஹை எடுக்கிறப்ப நமக்கு மார்க்கெட் எந்த அளவுக்கு எக்ஸாக்டா ஒர்க் ஆகி ரிவர்ஸ் ஆகுதுன்னு பாருங்க. 0.23 லெவல், அதாவது 47,060 இந்த ரீஜன்ல போட்டு தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. சரிங்களா? சரியா? இந்த ரிவர்ஸ் கண்டினியூ ஆகுற பட்சத்துல அப்சைட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிட்டு இதுக்கு மேலும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த இடத்துல நமக்கு வந்து கரெக்டா என்ன பண்ணிருக்கு, சப்போர்ட் எடுத்தா, அதாவது கிரீன் கேண்டில் கொடுத்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுத்தா ரிவர்ஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நீங்க வந்து இப்ப இதே ரீட்ரேஸ்மெண்ட்டை வந்து
நம்ம இந்த இடத்துல இருந்து கன்சிடர் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? இப்ப பாருங்க, மார்க்கெட் வந்து இந்த 0.23 லெவல்ல இருந்து தான் திருப்பி ஒரு கிரீன் கேண்டில் குடுத்துட்டு ரிவர்ஸ் ஆகுது. சரிங்களா? இப்ப இந்த இடத்தையும் நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்தரா எகைன் இங்க இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் மேல ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இது வந்து பையிங் சைடு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிய நம்மளுக்கு தருது. சரிங்களா? இதே பேங்க் நிஃப்டி வந்து செல்லிங் பிரஷர் அதிகமாகி செல்லிங் சைடு போகுது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல பாருங்க ஹை இந்த கரெக்ஷன் லோன்னு எடுத்துக்கோங்க. இந்த ஹை போயிட்டு இப்ப லோ இங்க வந்தா கூட பாருங்களேன், இப்ப கரெக்டா ரெசிஸ்டன்ஸ் லைன்ல போயிட்டு ரீடெஸ்ட் லெவல்ல தான் நிக்குது. இங்க இருந்து செல்லிங் பிரஷர் வந்துச்சுன்னா கண்டினியூவா வந்து இந்த லோவையும் அதுக்கு அடுத்து இந்த லோவையும் வந்து டச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப பிரேக் அவுட் ஆயிருக்கிறது செல்லிங் சைடு கன்சிடர் பண்றதா இருந்தா, இந்த பிரேக் அவுட் நான் ரீடெஸ்டா தான் பார்க்குறேன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு. சரிங்களா? அப்ப திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கும். அண்டர்ஸ்டாண்டா? இதான் வந்து பேங்க் நிஃப்டியோட இப்ப கரண்ட் சினாரியோல இருக்கு. டே கேண்டில் பொறுத்த வரைக்கும். இப்ப நான் என்ன பண்றேன், ஹை லோவ மார்க் பண்றதுக்காக ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கலாம். இத நம்ம வந்து வயலட் கலர்ல மார்க் பண்ணிக்கலாம். லைனா குடுத்துப்போம். ஸோ இந்த டேவோட லோவ மார்க் பண்ணிக்கிறேன். 1 ஹவர் கேண்டில் வச்சுக்கலாம் ஃபிரெண்ட்ஸ். 1 ஹவர் கேண்டில்ல என்ன மாதிரியான மூவ்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? இப்ப பாருங்க, நான் வச்சிருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில். 1 ஹவர் கேண்டில்லயும் இப்ப பாருங்க நமக்கு ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் எகைன் நம்ம இந்த இடத்துல ட்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். கரெக்ட்டா அந்த இடத்துல தான் கன்சல்டேஷன் நடந்துட்டு இருக்கு. ஃபர்தரா இன்னைய டேவோட ஹைய உடைச்சு மேல ஏறுறப்ப இந்த ட்ரெண்ட் லைனோட பிரேக் அவுட்டும் டேவோட ஹை பிரேக் அவுட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஹை சைட் போகணும் அப்படியாவது கால் சைட் போகணும்னா 47,950ல இருந்து 48,000 வரைக்கும் மேல ஏறலாம். இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து எகைன் ட்ரெண்ட் லைன் ரீச் பண்ணுச்சுன்னா 48,150 வரைக்கும் இங்க இருந்து மேல ஏறுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? இதே செல்லிங் சைடு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறோம் அப்படின்னா செல்லிங் சைடு வருது மார்க்கெட் ஹெவியா அப்படின்னா பாருங்களேன், நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லோல இருந்து இப்ப இங்க எஸ்டர்டே வந்த லோ இருக்குல்ல, அந்த லோவ கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சுக்கலாம். நிஃப்டில வரைஞ்ச எக்ஸாக்ட் அதேதான். வேற எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணல. அதே ஃபார்மேட் தான் போறோம். ஒரு லோ, இப்ப ஹை, இங்க இருந்து லோ, இப்ப இந்த ஹைல நின்றுருக்கு. சரிங்களா? இந்த லோ அப்பனா இன்னைய டேவோட லோ உடைச்சுச்சுன்னா அடுத்து மார்க்கெட் கீழ வந்து இந்த சப்போர்ட் லைன் அது வந்து 46,900 இந்த ரவுண்ட் நம்பர் இங்க இருக்கு 47,000 அந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் பண்ணி கொடுத்துட்டு திரும்பி இறங்குச்சுன்னா இந்த இடம் வரைக்கும் 46,750 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். சரிங்களா? இது வந்து ஒரு டவுன் சைடு சேனலா கன்சிடர் ஆச்சுன்னா சரிங்களா? 2 ஆப்பர்ச்சுனிட்டியும் எப்படி வருங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இப்ப வேல்யூஸ் பார்க்கலாம். எப்படி மேலே ஏறும், எப்படி இறங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தெரியலான்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இப்ப க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல் பாத்தீங்கன்னா 47,440 லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைய டேவோட ஹை வந்து பாத்தீங்கன்னா 47,650 ரீஜன். சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் 46,650க்கு மேல ஸ்ட்ராங்கா மூவ் ஆனா மட்டுமே நம்ம வந்து அடுத்து கன்சிடரேஷன் பண்றது 48,000 எடுத்துக்கலாம். 47,950ல இருந்து 48,000யும் அதுக்கு அடுத்து 48,150 வரைக்கும் மேல ஏறுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். இதே செல்லிங் சைடு போகுதுன்னா இப்ப க்ளோஸ் ஆயிருக்கிற இந்த லெவலுக்கு கீழே அதாவது 47,430ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது கீழே இறங்குதுன்னு வச்சுங்களேன் நமக்கு வந்து 47,200 வரைக்கும் இங்க வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. ஸோ அப்போ நீங்க வந்து 47,300க்கு கீழே செல்லிங் கண்டினியூ ஆகிற பட்சத்துல ஒரு 100 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த இடம் வந்து 47,200 வரைக்கும். சரிங்களா? இந்த லைன் உடைச்சா மட்டுமே ஹெவியான செல்லிங் இப்போ சேஃப் ட்ரேடர்ஸ் ப்ளே பண்றீங்க அப்படின்னா இந்த 47,200 உடைக்கிறப்ப மட்டும் என்ட்ரி ஆகுங்க. இந்த லெவல் உடைச்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா நமக்கு வந்து எங்க தான் வந்து நிற்கும் 47,000 இந்த ரவுண்ட் நம்பர்லயும் இந்த சப்போர்ட் இருக்கு பாத்தீங்களா இதுக்கு நேரா அந்த லெவல் பாத்தீங்கன்னா 47,000 சரிங்களா? இந்த 47,000ல வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும். நம்ம அதை வந்து ஹரிசாண்டல் லைனா வரைஞ்சிக்கலாம். சரியா? ஸோ இதை வந்து டாட்டர் லைன்ல கொடுத்துக்கலாம் கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கிறதுக்காக. சரியா? எங்க வரைக்கும் 47,000 அதுக்கு அடுத்து 46,900 வரைக்கும் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. அந்த லெவலும் உடைச்சிச்சுன்னா ஈஸியா வந்து இந்த லெவலை ரீச் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். டவுன் சைடு வர்றதுக்கு அது வந்து 46,750 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்க அது இருக்கு பாருங்க இதோட சப்போர்ட் பாயிண்ட் தெரியுதுங்களா? எக்ஸாக்டா இந்த சப்போர்ட் பாயிண்ட் வந்து ரீச் ஆச்சுன்னா 46,800ல இருந்து 750 வரைக்கும் டவுன் சைடு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு.
புரியுதுங்களா? என்ன மாரியான ட்ரெண்டுக்குள்ள இப்ப நம்ம ப்ளே பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் அப் சைடுக்கு இந்த 2 இடையோட ஹை உடைக்கணும். லோவுக்கு நீங்க வந்து ரிஸ்கி ட்ரேடர் அப்படின்னா 47,300க்கு கீழ உடைச்சுச்சுன்னா 200 வரைக்கும் இந்த 100 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த இடத்திற்கு கீழ சேம் ட்ரேடர்ஸ் வந்து 47,200க்கு கீழ உடைக்கிறப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா 47,000யும் அதுக்கு அடுத்த டார்கெட்டா 47,900யும் வச்சுக்கலாம். இந்த லெவலும் உடைச்சா மட்டுமே நம்ம வந்து 46,750 வரைக்கும் கீழ இறங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. ஸோ இதான் வந்து பேங்க் நிஃப்டியோட கரண்ட் சினாரியோல மூவ்மெண்டம் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த இடம் இப்படி திரும்பிச்சுன்னா பாருங்க, இங்க எது திரும்பிச்சுன்னா இப்படி போயிட்டு இருக்க ட்ரெண்டு, அதாவது இங்க இருந்து பிரேக் அவுட் ஆச்சு ஓகேங்களா? இப்படி போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணுது, திரும்புறது. அப்ப இந்த 47,000க்கு கீழ இறங்குறப்ப இன்னும் ஹெவியான செல்லிங் பிரஷர் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைச்சிச்சா? நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் இந்த மாதிரி தான் நாளைக்கு மூமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? எஃப்ஐ டேட்டா பார்த்துடலாம். இன்னைய 11th ஜானுக்கு வந்து எஃப்ஐஸ் பாருங்க இன்னைக்கும் செல்லிங்ல தான் இருக்காங்க. 860 கோடி செல்லிங். லாஸ்ட் 3 டேஸாவே வந்து எஃப்ஐஸோட கான்ட்ரிபியூஷன் வந்து செல்லிங்லேயே தான் இருந்துட்டு இருக்கு நமக்கு. டொமஸ்டிக் வந்து டிஐ வந்து 1600 கோடிக்கு பையிங்ல இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் செயின் டேட்டா பொறுத்த வரைக்கும் நிஃப்டி இன்னைக்கு எக்ஸ்பைரி. ஸோ அதனால நிஃப்டியோட பார்க்க வேண்டாம். பேங்க் நிஃப்டியோட நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ பேங்க் நிஃப்டியோட அடுத்த மணில இருக்கிறது பார்த்தீங்கன்னா 47,400 சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1,44,000 கான்டாக்ட் வந்து 47,500ல இருக்கு சரிங்களா? இதுக்கு அடுத்து நியர்பை ஸ்ட்ரைக்லயே வந்து பார்த்தீங்கன்னா 93,000 வந்து 47,600 ரீஜன்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அடுத்து 74ம் 70யும் வந்து நம்ம மார்ஜினலா எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 48,000ல தான் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 47,500 அடுத்து 600 இந்த ரெண்டு இடத்துலையும் ஸ்ட்ராங்காக இருக்கு. 74லையும் அதாவது 47,700 மார்ஜினலாகவும் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வந்து 48,000லையும் மார்க்கெட் இப்போ நமக்கு ஹெவியாக ரெசிஸ்டன்ஸாக நின்றுட்டு இருக்கு சரிங்களா? இதே நீங்க வந்து சப்போர்ட் ரீஜன்ல எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் டு கால் சைடு புட் சைடில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ அப்போ வந்து செல்லிங் சைடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் மார்க்கெட் இப்போ வரைக்கும் கரண்ட்ல காமிச்சிட்டு இருக்கு. ஹியூஜான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 47,000. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 47,000 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கும் சரிங்களா? அதுக்கு அடுத்து இன் பிட்வீன்ல இடையில பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த 47,200 300 அண்ட் 400 ரெண்டுலையுமே வந்து ஆவரேஜா பார்த்தீங்கன்னா 50,000 கான்டாக்ட் தான் இருக்கு சரிங்களா? ஸோ டவுன் சைடு வந்துச்சுன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்டா வந்து 47,000 இருக்கும். நம்மளோட அனலைசிஸ்லயும் நம்ம அதுதான் பார்த்தோம் கரெக்ட்டுங்களா? பேங்க் நிஃப்டியோட அனலைசிஸ்ல. ஸோ மார்க்கெட் அந்த லெவல் வந்து ரீச் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. 47,000 வந்து டவுன் சைடு மூவ் ஆகுறப்ப வரலாம். இது வந்து லைவ் மார்க்கெட்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா? அதை பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு அக்யூரசி கிடைக்கும். நம்மளோட டெக்னிக்கலும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஒண்ணா மேட்ச் ஆகுறப்ப நீங்க வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். சரிங்களா? சரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்துட்டோம். எஃப்ஐ டேட்டா பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டெப் சொல்லியிருந்தோம்ல. எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா அது வந்து குஜராத் கேஸ் சரிங்களா? இன்னைக்கு டே கேண்டில் பாருங்க. இன்னைக்கு மட்டுமே ஆல்மோஸ்ட் ரூ. 25 வரைக்கும் ஏறி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 5% ஏறி இருக்கு. இன்னையோட ஹை போன லெவல் பார்த்தீங்கன்னா 547 வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 6% வரைக்கும் இன்னைக்கு ஹை போயிருக்கு. இதை வந்து நம்ம 1 வீக் முன்னாடி சொன்னோம்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா எனக்கு டேட் ஞாபகம் இல்லை. ஆனா நம்ம வந்து இன்னமும் இதுல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் 577 வரைக்கும் இது இன்னும் அப் ட்ரெண்ட்ல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏன்னா இங்க பாருங்க இது வந்து ஒரு டபுள் பாட்டம் ஜோனு சரிங்களா? டபுள் பாட்டம்ல இருந்தா இப்போ மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ கரெக்டா டிக்ளைன் கிட்ட நின்றுட்டு இருக்கு சரிங்களா? நாளைக்கு இந்த ஹையை உடைக்க ஆரம்பிக்கிறப்ப எகெயின் இந்த 577 வரைக்கும் மேலே ஏறுவதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் பிவோட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். பிவோட்டை பொறுத்த வரைக்குமே வந்து R1 R2 தாண்டி நல்ல ஒரு மூவ்மெண்ட்ல போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா? வீக்லியில ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். வீக்லி பொறுத்த வரைக்கும் பாருங்க நமக்கு நேரோ ரேஞ்சு பட் நெகட்டிவ் இருந்தாலும் நேரோ ரேஞ்சு R1 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு சரிங்களா? இந்த ஹை எகைன் கண்டினியூ ஆகிற பட்சத்தில் எங்க வரைக்கும் கிடைக்குது பாருங்க 590 வரைக்கும். ஸோ அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எக்ஸாக்டா வீக்லியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்ல ப்ராபப்ளி வந்து இது ரீச் பண்றதுக்கு 590 போய் ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் லைனு. ஸோ நாளைக்கு க்ளோசிங் வந்து இந்த நெக் லைனுக்கு மேலே உடைக்கிறப்ப ஒரு நல்ல மூமெண்டமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
இல்லன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் குடுக்கும். அது வந்து எந்த லெவல் வரைக்கும் பாருங்களேன். இந்த பிவோட் பாயிண்ட் R1 இருக்கு 525 வரைக்கும் வந்துட்டு திருப்பி புல் பேக் குடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரியா? ஸோ இத நம்ம வந்து அனலைசிஸ்லயே பார்த்தோம். இது வந்து ஒரு ரவுண்ட் பாட்டம் மாரியான ஃபார்மேஷன் குடுத்து மேல வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நேத்து என்னோட டெலகிராம் சேனல்ல வந்து நம்ம வந்து 2 ஸ்டாக் சொல்லியிருந்தோம் கரெக்ட்டுங்களா? ஒண்ணு பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் வந்து கப் வித் கேண்டில் ஃபார்மேஷன்ல வந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஒரே நிமிஷம். இன்னைக்கு டே மட்டுமே பார்த்தீங்கன்னா, ஹை எவ்வளோ போயிருந்துச்சுன்னா, இப்ப க்ளோஸ் ஆகிருக்கிறது 0.5%. பட் இன்னைக்கு போன ஹை பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருந்துரும் இது வரைக்கும். அதாவது 2721 வரைக்கும் போயிட்டு, இப்ப க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 2665ல க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வரட்டும். வீக்லில ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வைக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் அதாவது இன்னைய டே வந்துச்சு பார்த்தீங்களா? இன்னைய டேவோட ஹைக்கு மேல நாளைக்கு வீக்லில ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங். சரிங்களா? அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம வந்து இதை பிரேக் அவுட்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபர்தரா மேலே ஏறுச்சுன்னா 2864, அதுக்கு அடுத்து ஒரு சின்ன கரெக்ஷன் புல் பேக் கொடுத்துச்சுன்னா இங்க வரைக்கும் 3125 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த கப்போட டைமென்ஷன் இங்க வரதுக்கான லென்த், இங்க இருக்கிற லென்த் இங்க வரதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இந்த கப்பைத்து கண்டில் பேட்டர்லாம் எப்படி நம்ம பார்க்குறோம், எப்படி நம்ம அனலைஸ் பண்றோங்கிற என்னோட சேனல்ல அந்த வீடியோலாம் இருக்கு. வீடியோலாம் பேசிக் பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம டெலகிராம் சேனல்ல ஒரு ஸ்டாக் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து ஜேகே சிமெண்ட். சரிங்களா? ஜேகே சிமெண்ட் வந்து வீக்லியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு க்ளோஸ் ஆயிருக்குன்னா 114 வரைக்கும் இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைய டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ட்ரெண்ட் வைஸ் வீக்லியும் சரி, நமக்கு வந்து டேலையும் சரி ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் காட்டுது. அதை நான் உங்களுக்கு பேட்டர்ன்ல காட்டுறேன். இப்பயும் வந்து பார்க்குறப்ப டிவைஸ் பார்க்குறப்ப R1க்கு மேலே தான் இருக்கு. ஸோ R2 வரைக்கும் மேலே ஏறலாம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நான் செபில ரிஜிஸ்டர் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. ஜஸ்ட் என்னோட நாலேஜ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றப்ப வந்து ஒரு பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டா அது அமையும். சரிங்களா? ஸோ பாருங்க பிவோட்டுக்கு மேலே தான் இருக்கு. அடுத்து R1ஓட லெவல் பார்த்தீங்கன்னா 4350 வரைக்கும் மேலே ஏறுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இங்க இருந்து வர்றப்ப நீங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் பாட் மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த இதுக்கு இது பிரேக் அவுட்னு எடுத்துக்கோங்க. அதே நேரத்துல இப்படி கன்சிடர் பண்ணி பாருங்க. டெலிட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டெலிட் பண்ணிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு லோ ஹை, எகெயின் லோ ஹை, எகெயின் லோ வந்துட்டு இங்க பாருங்க. இங்கேயும் போயிட்டு ரீடெஸ்ட் நடந்திருக்கு பாருங்க. சரிங்களா? அதனால தான் இந்த கேண்டில் இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தரா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்றோம். சரிங்களா? டெக்னிக்கலா டே கேண்டில் வைஸ் வச்சு பார்க்குறப்ப வால்யூமும் வந்து மாடரேட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் வால்யூம் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு மூமெண்டம் கிடைக்கும். வீக்லிலையும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வால்யூம். வீக்லிலையும் வந்து வால்யூம் வந்து இப்போ இந்த லைன் போதில் ஆவரேஜான வால்யூமை விட கம்மியாக தான் இருக்கு. இதுல வால்யூம் இன்னும் வர ஆரம்பிக்கிறப்ப இன்னும் ஒரு நல்ல மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஒரு நல்ல வால்யூம் அதாவது இந்த லைன் போயிட்டு இருக்குல்ல, ஆவரேஜ் வால்யூம் மேல வந்துச்சுன்னா நல்ல மூமெண்டம் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? ஸோ இது என்னோட ஓன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத அதே மாதிரி ஃபண்டமெண்டலையும் அனலைஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்த 3 ஸ்டாக்கும் பார்த்துட்டோம். சரி, இப்போ வந்து மணி கரெக்டா 8:10 ஆகுது. டவ் ஜோன்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. S&P 500 ஓப்பன் ஆயிடுச்சு. டவ் ஜோன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப ஃபிளாட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? 16 பாயிண்ட்டும், S&P வந்து 7 பாயிண்ட்டும் தான் ப்ளஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ நாளைக்கு காலைல க்ளோசிங்ல நிஃப்டியோட கண்டிஷனை பார்த்துக்கலாம். குளோபல் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி நாளையோட ஓப்பனிங் க்ளோசிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இண்டெக்ஸ் வைஸ் பார்க்குறப்ப இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து 0.1% பிளஸ், அடுத்து ஆட்டோ செக்டர் 1%. சரிங்களா? அடுத்து பிஎஸ்சி பேங்க் 0.6, எனர்ஜி 1% வரைக்கும் நல்ல மூமெண்டம் கொடுத்துருக்கு. இன்ஃப்ரா, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே 0.5% வரைக்கும் நல்ல ஒரு அப்டர்ன்ல மூவ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செல்லிங் சைடு போனது பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரு 0.28ம், மெட்டல் 0.08. சரிங்களா? அடுத்து மீடியா செக்டர் வந்து 0.35 வரைக்கும் டவுன்ல போயிருக்கு. சரிங்களா? இந்த வீடியோல
யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. டெக்னிக்கலா உங்களுக்கு ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுச்சுன்னா, அத எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கலா டீட்டெயில்ஸ் வேணும், ஏதாவது ஸ்டாக்ஸ பத்தி அனலைசிஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அந்த ஸ்டாக் நம்ம டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணி நம்ம டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்றேன். சரிங்களா? தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.